ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து பூந்தமல்லி வரும்போது சவிதா டென்டல் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. ஐக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. பில்டிங்கோட பேக் சைடில் இருக்கிற எல்லாமே ரோடு ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கே. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஐ கேருக்குனே தனியாக ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. இந்த இது பாண்டிச்சேரி அரவிந்தரோட இதுன்னு நினைக்கிறேன். அரவிந்த் ஐ கேர் உள்ள அவங்களோட ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க. எனக்கு டீட்டெயிலாக தெரியல அதை பற்றி. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே ரிசப்ஷன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன், என்கொயரி எல்லாமே பார்க்குறாங்க. அங்கே டிஜி ஆப் மூலியமாக நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோன்னாலும், அப்படி இல்லை ஆதார் அதெல்லாம் வச்சும் மேனுவலாகவும் கொடுக்கலாம். டிஜி ஆப்பில் பண்ணிட்டோன்னா 100 rupees தான் ஒரு கன்சல்டேஷனுக்கு. அதை வாங்கிட்டு அவங்க எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான், அதிலே இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்சனே பார்த்திங்கன்னா நம்மளை எந்த ரூமோ அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்களேன், என்ட்ரன்ஸ்லேயே பாண்டிச்சேரி அரவிந்தரோட படம் இருக்குங்க. நல்ல பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்ட்ருங்க. நிறைய பேர் நின்று ஈஸியாக லைன் மூவ் ஆகும், அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு ஈவினிங்காக போனோம், அதனால் கொஞ்சம் காலியாக இருந்தது. மேபி மார்னிங்லலாம் ரொம்ப க்ரௌடு இருக்கும் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் டைமிங் பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே 7 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் ஓபி இருக்குது. நீங்கள் ஒரு 2 hours பிஃபோராகவே வந்துடணும். ஏன்னா அந்த மருந்துலாம் போட்டு செக் பண்ணுறதா இருந்தால் 2 hours 3 hours ஆகும். அதனால் முன்னாடியே வந்துடணும். இவங்க அவங்களே கீழே ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து மேலே அந்த செக் பண்ணுற ரூமுக்கு அவங்க ஸ்டாஃபே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா பவர்லாம் செக் பண்ணிவிட்டு, கண்ணில் பிபி இருக்கா அதுவும் செக் பண்ணிவிட்டு, நான் மருந்து போட்டுக்கல, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கெலாம் அந்த மருந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பவர் செக் பண்ணுவாங்க. அப்புறம் டாக்டரோட கன்சல்டேஷனும் நம்ம அங்கேயே முடிச்சுட்டு நம்ம ஸ்லிப் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கே கீழே ஒரு கேன்டீன் இருக்குது. நாங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக போயிருந்தோம். நாங்கள் லஞ்ச் சாப்பிடாததுனால லஞ்ச் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சுக்கு 65 rupees தான் வாங்குகிறாங்க. இவ்வளோ ஐட்டத்தோட சாப்பாடு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர் கொடுத்து 2 ஒரு கூட்டு, ஒரு பொரியல் கொடுத்து வித் அப்பளத்தோடு உங்களுக்கு 65 rupees தான். அது ரொம்ப சூப்பராக அந்த ரேட்டுக்கு நல்ல ஒர்த்தான சாப்பாடு தான். நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி வீடியோ.